தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வழங்க இருக்கும் மாபெரும் வளர்ச்சி பரிசாக அமைந்துள்ள தூத்துக்குடி விமான முனையம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். Thoothukudi Airport, with its state-of-the-art new terminal building, inaugurated by Honorable Prime Minister in 2025. தென் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கான நுழைவு வாயிலாக மாறியிருக்கும் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்க திட்டம் சுமார் 381 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட இந்த புதிய முனைய கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். முன்னதாக 1350 மீட்டராக இருந்த இதன் ஓடுபாதை தற்போது 3115 மீட்டராக நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏர்பஸ் A320 போன்ற பெரிய ரக விமானங்கள் மற்றும் சர்வதேச விமானங்கள் இனி தூத்துக்குடியில் தடையின்றி இறங்க இந்த திட்டம் வழிவகுக்கும். இரவு நேரங்களில் விமானங்கள் வந்து இறங்குவதற்கான நைட் லேண்டிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தென் தமிழகத்தின் வர்த்தகம், கடல்சார் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் அடுத்த கட்டத்திற்கு பாய்ந்துள்ளது என்றே சொல்லலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் நேரடி பங்களிப்பில் சுமார் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூத்துக்குடி விமான நிலையம் முற்றிலும் புதிய பரிமாணத்தை பெற்றுள்ளது. பழைய முனையத்தை விட 5 மடங்கு பெரியதாக, அதாவது 17,340 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த புதிய முனைய கட்டடம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் சிறிய ரக விமானங்கள் மட்டுமே வந்து சென்ற இந்த ஓடுதளம் தற்போது ஏர்பஸ் 320, A321 மற்றும் போயிங் போன்ற பெரிய ரக சர்வதேச விமானங்கள் தடையின்றி தரையிறங்கும் வகையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக தென் மாவட்டங்களின் வான்வழி போக்குவரத்தை 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் இரவு நேரங்களிலும் விமானங்கள் வந்து செல்லும் நைட் லேண்டிங் வசதியையும் அதிநவீன ஏர் டிராபிக் கண்ட்ரோல் கோபுரத்தையும் பிரதமர் இந்த திட்டத்தின் மூலம் மேம்படுத்தியுள்ளார். அதிகமான பயணியர்கள் வந்துட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் சரியாகவே இருக்காது. ஒரு வண்டி வரும், ரெண்டு ஃப்ளைட் வரும்னு சொல்லி வராங்க. இப்போ அப்படி பார்த்தா 5 மேற்பட்ட ஃப்ளைட் வருது. பெங்களூருக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது. நைட் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மிக மிக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் அந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் வந்ததுனால நைட் சர்வீஸ். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி செக்டரில் உள்ளவங்க எவ்வளோ தென் மாநிலத்தில் உள்ளவங்க சென்னையில் போய் வேலை பார்த்துட்டு வர்றாங்க, பெங்களூரில் வேலை பார்த்துட்டு வர்றாங்க. அவங்களும் இந்த ஏர்போர்ட்னால மிக அதிக பயன் இருக்குது. மேலும் ஒரே நேரத்தில் 1440 பயணிகளையும் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளையும் கையாளும் வகையில் இதன் திறன் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 21 செக்-இன் கவுண்டர்கள், 3 நவீன ஏரோ பிரிட்ஜுகள் மற்றும் 7 எக்ஸ்ரே பேக்கெட் ஸ்கேனர்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் இந்த முழு முனையமும் 100% பசுமை ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் விதிகளின்படி பகல் நேர இயற்கை வெளிச்சம் முழுமையாக கிடைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் கூடுதல் சிறப்பு. பிரதமரின் இந்த உட்கட்டமைப்பு மேம்பாட்டால் தென் தமிழகத்திற்கு கிடைக்கப் போகும் பொருளாதார பயன்கள் மிக மிக அதிகம். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் இந்த புதிய சர்வதேச தரம் வாய்ந்த விமான நிலையமும் இணையும் போது இது ஒரு மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் மையமாக மாறுகிறது. இதன் மூலம் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு பெருநிறுவன முதலீட்டாளர்கள் நேரடியாக தூத்துக்குடிக்கு வர முடியும் என்பதால் பல்லாயிரக்கணக்கான தென் மாவட்ட இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வர்த்தக ரீதியாக பெரிய ரக விமானங்கள் நேரடியாக வந்து செல்வதன் மூலம் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் கடல் உணவுகள், மல்லிகை போன்ற விவசாய விளைபொருட்கள் மற்றும் பிரசித்தி பெற்ற கைவினைப் பொருட்கள் இடைத்தரகர்கள் இன்றி மிக குறைந்த நேரத்தில் உலக நாடுகளுக்கு நேரடியாக ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்யும். சுற்றுலா மற்றும் ஆன்மீக துறையை பொறுத்தவரை திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கும் தென் மாவட்டங்களில் உள்ள உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனைகளை நாடி வரும் வெளிநாட்டினருக்கும் இந்த விமான நிலையம் மிக அருகில் உள்ள ஒரு சர்வதேச நுழைவு வாயிலாக மாறி உள்ளூர் பொருளாதாரத்தை உயர்த்தும் காரணியாக இருக்கும். அதிநவீன தொழில்நுட்பங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த முனையத்தின் உட்புறம் தூத்துக்குடியின் பாரம்பரிய முத்துக்குளித்தல் கலாச்சாரம் மற்றும் தமிழ்நாட்டின் கலை வடிவங்களை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் அழகூட்டப்பட்டுள்ளது. நவீன உட்கட்டமைப்போடு தமிழர்களின் கலாச்சார பெருமையையும் இணைத்து தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியிருக்கும் ஒரு மாபெரும் வளர்ச்சி பரிசுதான் இந்த தூத்துக்குடி விமான முனையம்.